இடமாற்றம். அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தைவான் நாட்டு விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களில் பாலத்தில் மோதி ஆற்றுக்குள் விழுந்ததில் 15 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர். மரித்தவர்களில் 32 பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 11 உடல்கள் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. அவர்களின் உடல்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. விமானம் விழும்பொழுது பாலத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் மோதியது. அந்த வாகனமும் ஆற்றினுள் விழுந்தது. அதில் பயணித்த இருவரும் அதிசயமாக உயிர் பிழைத்தனர். விமான விபத்தில் சில காயங்களுடன் அதிசயமாக உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் கதைகளை கூறினர். கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தைவான் நாட்டைச் சார்ந்த ஒரு தம்பதியரும் அவர்களுடைய 2 வயது குழந்தையும் முதலாவது விமானத்தின் இடது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தனர். விமானத்தின் இயந்திரங்கள் இயங்க ஆரம்பித்ததும் இறக்கை பகுதியில் சற்று வினோதமான சத்தம் வந்துள்ளது. எனவே லின் என்ற அந்த நபர் தனது மனைவியையும் 2 வயது குழந்தையையும் விமானத்தின் வலது பக்கத்தில் காலியாக இருந்த இருக்கைக்கு மாற்றிக்கொண்டார். இந்த இடமாற்றம் இவர்கள் உயிர் பிழைக்க காரணமாக அமைந்துவிட்டது. விமானத்தின் திறந்த பாகத்தின் வழியாக லின் முதலாவது வெளியே வந்தார். பின்னர் தனது மனைவி வெளியே வர உதவினார். குழந்தை தூக்கி வீசப்பட்டு தண்ணீரில் மிதந்தது. பின்னர் மீட்பு குழுவினர் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றினர். இவர்கள் செய்த இடமாற்றம் இந்த குடும்பத்திற்கு நன்மையாக முடிந்தது. மூவரும் பிழைத்து கொண்டனர். இடமாற்றம் என்பது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடைபெற்று கொண்டேதான் இருக்கின்றது. வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு இது பற்றி நன்றாக தெரியும். பணிமாற்றத்தினால் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை அநேகருக்கு நிகழ்கின்றது. திருமணம் செய்வதனால் கணவனோ மனைவியோ முற்றிலும் மாறுபட்ட இடத்திற்கு மாறிச் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. படிப்பு, புதிய வேலை என்றும் வேறு ஏராளமான காரணங்களும் இடமாற்றத்திற்கு உள்ளன. எல்லா இடமாற்றங்களும் நாம் நினைத்த மாதிரி நன்மையாக முடிவதில்லை. வேதாகமத்தில் யோசேப்பின் இடமாற்றம் நமக்கு நல்ல பாடம் கற்றுத்தருகிறது. சொகுசாக நிம்மதியாக தகப்பன் வீட்டில் வாழ்ந்து வந்த அவன் திடீரென எதிர்பாராத விதமாக எகிப்திற்கு வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டான். பின்னர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். சுமார் 13 ஆண்டுகள் அந்த மாற்றத்தின் அர்த்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் கண்டுகொள்ளவே முடியவில்லை. அதை உணர்ந்த பொழுது தன் சகோதரரிடம், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் என்று கூற முடிந்தது. உங்கள் இடமாற்றங்களை தேவன்தாமே நன்மையாக முடிய பண்ணுவாராக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.